என்ன மக்களே, பிரஜன் வந்து ஒரு டர்ட்டி கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நான் ஆரம்பத்துலேருந்தே அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நேத்திக்கும் அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா விளையாடினாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே ஒரு பெரிய 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 ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சுருந்தாங்க. பட் அது கரெக்டான விஷயம் தான். பட் வே இஸ் ராங். ஓகேங்களா? ஏன்னா கேட்கப்பட்ட கேள்வி என்ன, இவர் சொன்ன பதில் என்ன அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அசாசினேஷன் விளையாட்டை தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கிறதாக சமூக வலைத்தளங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் எப்ஜே அவர்களை வந்து புட்டிச்சு பொலன்னு பொழந்திருப்பாங்க வியானா அவர்கள். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எப்ஜே அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். எப்ஜே அவர்கள் வந்து இந்த வாரத்தோடைய இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அமித் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாப்ல. ஏன் அப்படின்னா, அந்த கார்னிவல் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்ததே நான், ஆனால் எனக்கு எந்த கிரெடிட்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்கல, வெறும் தேங்க்ஸை மட்டும் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கிரெடிட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே அவர்கள் ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமித் ப்ரோ மேலே வச்சுருப்பாங்க. அமித் அவர்களுக்கும் அதுக்கான டிஃபென்ஸ் வந்து எடுத்தாப்புல. பட் இருந்தாலும் அமித் அவர்கள் சொல்வது பொய் என்பது போல் சில விஷயங்கள் வந்து நடந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒத்தி வச்சுப்போம். இன்னொரு பக்கம் எல்லாமே நான் தான் பண்ணேன், க்ளீனிங் பண்ணேன், நான் ஒரு கேரக்டர் உள்ளர வந்து இறங்கி சில விஷயத்தை வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எப்ஜே அவர்கள் எனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வியானா அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட்டை வந்து எடுத்தாங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரெடிட் கிடைக்கல, எனக்கு கிரெடிட் கிடைக்கல, அந்த கார்னிவல் ஐடியா நான் கொடுத்தது, எனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய எப்ஜே அவர்களே, நீங்களும் மற்றவங்களுடைய உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா செதைச்சி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸை வந்து தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க வியானா அவர்கள். இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மட்டும் ஒரு கார்னிவல் ஐடியா கொடுத்தேன், எல்லா வேலைகளும் நான் பண்ணேன், எனக்கு கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி நாங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், கெஸ்ட்டையும் நாங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும். தண்ணி கேட்டாங்க சார், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஒரு பக்கம் அந்த தண்ணியை தூக்கிட்டு வந்து எப்ஜே ஒரு பக்கம் ஊற்றுறாப்புல, இன்னொரு தடவை எடுத்துகிட்டு போனால் அந்த கிளாஸை பிடுங்கி திவ்யா அவர்கள் வந்து கீழே ஊற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சிங்கில் வந்து ஊற்றுறாங்க. சார் தண்ணி தானே சார், தண்ணி தானே சார், அதுக்கே இப்படி பண்ணுறாங்க சார். அப்போ இவருக்கு மட்டும் கிரெடிட்ஸ் வேணும், மற்றவங்க யாராவது கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை இவர் வந்து தடுத்துருவார். ஸோ அந்த விதத்தில் எப்ஜே அவர்கள் தான் கிரெடிட்ஸை வந்து திருடுறதுல நம்பர் 1 வந்து இருக்காப்புல அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் வந்து சொன்னாங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் பாயிண்ட்டு. இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே அவர்கள் வந்து பண்ணியிருப்பாப்புல. ஸோ அந்த நேரத்தில் விஜய் சேதுபதியும் கரெக்டாக வந்து எப்ஜே அவர்களுக்கு சொம்பு தட்டாமல் கரெக்டான கேள்வியை வந்து கேட்டிருப்பாப்புல. ஏன் எப்ஜே, நீ ஒரு கேரக்டரில் இருக்கிற அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பேரையும் அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே மிகப்பெரிய தப்பு. இப்போ அவங்களும் உழைப்பு போட்டிருக்காங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் வந்து தடுக்கிற மாதிரியும் திருடுற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரமான செருப்படியை வந்து விஜய் சேதுபதியும் கொடுத்துருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் எப்ஜேவுடைய மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து சுருங்கி போச்சு. ஐயையோ, என்னடா இந்த பொண்ணு இப்படி நம்மளை மாட்டி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லினா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்ஜே அவர்கள் வந்து வியானா அவர்களுடைய முகத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களை பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால். ஆனால் கடைசியாக வியானா ஒரு போட்டாங்க பாருங்கள், ஒரு ஆம்லெட்டு மொத்தத்தையும் திருப்பி போட்டு எப்ஜே தாண்டா இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆள், மொத்த கிரெடிட்ஸ் திருடினது வந்து அவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பாருங்கள். அங்கே வெறித்தனமான செய்தியாக வந்துருந்தது. வியானா அவர்கள் வந்து நிஜமாகவே கிச்சன் டீமில் ஏகப்பட்ட வேலைகள் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை சாண்ட்ராவும் ஒத்துக்கிட்டாங்க. ஜெயிலில் போய் உட்காந்துட்டு கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, திவாகர் நிஜமாகவே எல்லா வேலைகளும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க, சூப்பராக பண்ணிட்டு இருந்தார், அவரால் முடியல அப்படின்ட்டு இருந்தாலும் சிறப்பான வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, வியானாவும் நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. ஆனால் இவங்க 2 பேரையும் நான் ப்ளேம் பண்ணி ஒரு கேம் விளையாடு எனக்கு வந்து மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, நிஜமாகவே திவாகருக்கெல்லாம் ஒரு ஹக் கொடுக்கணும் போல் வந்து இருக்குது, வியானாவுக்கு ஒரு ஹக் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணும் பொழுது, அதாவது காட்டப்படும் பொழுது சாண்ட்ரா அவர்களை முதல்ல போய் திவாகர் அவர்கள் தான் கட்டி பிடிச்சாப்புல. அதே போல் வியானா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் வந்து கொடுக்கப்பட்டது. சாரி நீ நல்லா தான் வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா வேலை செஞ்ச ஒரு ஆளை வேலையே செய்யலை, அந்த கிரெடிட் அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, முகத்தை நாங்கள் கிழிச்சிட்டோம், முகத்திரியை நாங்கள் பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் விட்டுட்டுருக்காங்க. ஓகேவா? ஆனால் அந்த ஃபயர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா
கம்ருதீனோட விஷயத்துக்கு வந்து வருவோம். கம்ருதீன், அதுக்கப்புறம் பிரஜன், அப்புறம் பிரவீன் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் பிராங்கை வந்து நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து பண்ணாங்க. பட் இதுக்கு வந்து இனிஷியேட் எடுத்தது யார் அப்படின்னா பிரஜன் அவர்கள் தான் வந்து எடுத்தாங்க. அடிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் தான் அந்த ஐடியாவே வந்து கொடுத்தாப்புல. கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆக்டராக மட்டும் தான் சில விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாப்புல. சரி, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள், சாரி பிக் பாஸ், நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியல, ஆனால் இத்தனை பேர் வந்து எமோஷனலாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு வந்து பிரஜன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரவீன் வந்து, சார் இந்த மாதிரி ஆக்டிங்காக தான் பிக் பாஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. அப்போது கமருதீன் என்ன சொல்கிறேன்னா, உடு மச்சான் பரவாயில்ல, ரெட் கார்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, இப்போ எழுந்திரிச்சு போயிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கமருதீன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. இப்போ இதை வந்து எந்த இடத்துல கோர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஜன் அவர்கள் விஜய் சேதுபதி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாப்புல. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நாள் இங்கே கடக்கணும் அப்படின்னா போதும், அதுவே போதும், எனக்கு சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மோரார்லெஸ் எல்லாருமே வந்து அரோராவுடைய பேரை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரஜன் மட்டும் எந்திரிச்சு கமருதனுடைய பேரை வந்து சொன்னாப்புல. ரீசன் என்னன்னா, ரெட் கார்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் வாங்கிட்டு போயிடுறேன் மச்சான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பகுதி விஷயம் நான் வந்து ஃபீல் பண்ண அளவு கூட வந்து அவன் ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கேள்வி என்னங்க பாஸ், கேள்வி என்ன, எதுவுமே பண்ணாமல் இருந்து அந்த நாளை ஓட்டினா போதும், ஒரு நாள் சம்பளம் வந்தால் போதும் அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் இவங்களா கூட்டு பிளானிங்லாம் பண்ணிவிட்டு, ஒருவேளை பிக் பாஸ் அவர்கள் இது வந்து பிராங்க் கணக்குலாம் சேர்த்துக்க மாட்டோம், நாங்கள் என்னமா அதாவது நாங்கள் சொன்னோமா சொல்லு பார்க்கலாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இன்கேஸ் அதை வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு ஆக்டிவிட்டியாக எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பாதிக்கப்பட போகிறது யார்? கமருதீன் தான் பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன் அப்படின்னா கை வச்சதே அவர் தான். ஸோ அவர் அந்த இடத்துல சொன்னது தப்பு இல்லை. அண்ட் அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுத்ததுனால தான் சாண்ட்ரா யார் அப்படின்றதே வெளியே வந்து தெரிஞ்சு தவிர, மற்றபடிக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே சாண்ட்ரா அவர்கள் எதையும் கழிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி இருக்கும்போது கமருதீன் அவர்களுக்கு ஐடியா கொடுத்ததே பிரஜன் அவர்கள் தான், பிரவீன் அவர்கள் தான். கடைசியாக கமருதீன் அவர்களையே ரெட் கார்டு கொடுத்து வெளியே போகணும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால இவர் இந்த வீட்டோடைய இதை வந்து எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. எப்போ வேணாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். ஸோ அதனால் ஒரு நாள் கடந்தால் போதும், சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளில் கமருதீனையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள். ஆனால் இதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுறாப்புல. எப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இங்கே வந்து சும்மா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போய்ட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஷோ வந்து நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை போட்டது நிஜமாக கமருதீனும் உழைப்பை போட்டிருக்காப்புல. ஆனால் உழைக்கவே இல்லை, சும்மா ஒரு நாள் இருந்தால் போதும், சாப்பிட்டு தூங்கினா போதும், நாள் கணக்கில் நம்ம சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்டியலில் நம்மளுடைய கமருதீன் பேரை வந்து சொல்லிட்டாப்புல பிரஜன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி.